ஏய் கீதா, என்னடி அங்கேயே நிற்கிற? இப்போ வாடி, இந்த அலையை அடிக்கிறது வந்து பாரு வா. இங்கேயே தண்ணி நல்லா தாண்டி வருது. காலெல்லாம் தண்ணியாக போயிடுச்சு. நான் அங்கே வரலடி, மழை வேகமாக வருதுடி. எனக்கு பயமாக இருக்குடி. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வர யோசுவாங்கடி. மழை வர பெய்யுதுடி. வாங்கடி, வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு பயந்தாங்கொழிடி, வரமாட்டாதீங்களா? அலை அடிக்கிறாங்க, நாங்களாம் நிற்கிறோமேங்கெல்லாம் என்ன செஞ்சுச்சாங்க? பயந்தாங்கொழி அங்கேயே நின்றுக்கிட்டு வரமாட்டேன். மழை பெஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு மழையில் நனையிறது. மழையில் நனைஞ்சு அவங்க அம்மாலாம் சும்மா இருக்காங்க. எங்கள் அம்மாலாம் சும்மா இருக்க மாட்டாங்கடி, பேசுவாங்கடி. மழை வர பெய்யுதுடி, வாங்கடி போயிடலாம். நம்ம வரும்போதெல்லாம் பீச்சில் மழை பெய்யல, இப்போ திடீர்னு மழை பெய்யுது. பெஞ்சா என்ன? ஒரு நாளைக்கு மழையில் நனைஞ்சுக்கிட்டு பீச்சில் நிற்கிறோம். நீங்களாம் நிற்கீங்கம்மா, எனக்கு ஒத்துக்காதம்மா. தண்ணி வச்சுக்கோ, ஜுரம் வந்துடும். ஒரு பயந்தாங்கொழி, சளி வச்சுக்கோ, ஜுரம் வந்துடும். எப்படி அலை அடிக்குது, சரியான பயந்தாங்கொழியாட்டப்பா. கொஞ்ச நேரம் இந்த அலையில் வந்து நின்றுடியே. நான் தான் வரமாட்டேங்கிறேன். ஏன்டி எனக்கு புரியாதமா கற்றுருக்கேன். நான் இங்கேயே நிற்கிறேன். இங்கேயே காலில் தண்ணி வந்து நலையுது. இங்கே வரப்போறீங்களா இல்லையா? மழை வர பெய்யுது போ. வாங்கடியே. வாடி, கத்திக்கிட்டே கிடப்பாய் பார்ப்போம். என்னடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. எங்கேயாவது நின்றா தேவையில்லடி. ரொம்ப மழை பெஞ்சு ஜுரங்கிற வந்துட போகுது. ஆமாம் ஆமாடி, எங்கேயாச்சும் நின்றா தேவையில்ல. எங்கே நிற்கிறது? மானம்னா இருட்டாக இருக்குடி. ஏன்டி, மழை நாள் தானடி இப்போ? மழை நாள் மழை பெய்யும் போது இருட்டாக தானே இருக்கும். வானம்லாம் இருட்டாக இருக்குன்னா எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். சரி சரி, வேகமாக நடங்க. போய் எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றா நின்றுட்டு மழை விட்டோன்னா வீட்டுக்கு போவோமா? இந்த மழை இப்போலாம் விடுற மாதிரி தெரியலடி. மழை விட்டு தான் வீட்டுக்கு கொண்டா இங்கே நிற்க வேண்டியதுதான். அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது போகலாம் கிடையாது. ஆமாம், மழை விடுவான்ட்டு பார்த்தா எப்படி விடும்? அது பெஞ்சிட்டு தான் இருக்கும். பாட்டி வேறு காணிட்டு சத்தம் போடுவாங்க. இது வரைக்கும் என்ன சத்தம் போட்டு வரக்காங்களே தெரியல. சீக்கிரமா போடி. ஏய், தலையெல்லாம் நல்லா தொட்டுனியா? ட்ரெஸ்லாம் மாற்றிட்டல? மாற்றிட்டேன் பாட்டி. ஏன்டி, அந்த குட்டிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்த ஊத்தா மலையில் போய் தொப்பு தப்பாக நனைஞ்சிட்டு வந்திருக்கேடி. யாராச்சும் பீச்சுக்கு போவாங்களாடி இந்த மலையில் போய்? பாட்டி, நாளாக போகும்போதெல்லாம் மழைலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறமா தான் மழை வந்துச்சு. மழை நேரத்தில் மழை வராமல் என்ன வரான்? கொஞ்சம் வர சொல்லி வச்சே கேட்க மாட்டேன். வாசகி வர வர்றதில்லை. அவளுக்கு பரிசு மட்டாச்சுன்னா அவள் அம்மா வீட்டிலேயே வச்சுருக்கிறான். இந்த கீதாவும் அவள் யார், சந்தியாவா யார் அவள் 2 பேரோட தான் சேர்ந்துக்கிட்டு அலையிற. ஏன் பாட்டி, வீட்டிலே தானே எப்போ பார்த்தாலும் இருக்கேன்? வீட்டில் தான் இருக்குன்னு டிவி இருக்குது. உனக்கு பொழுதுபோக்குக்கு தான் டிவிலாம் வச்சுருக்கல, அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே? இப்போ தொப்பு தப்பாக மலையில் போய் நனைஞ்சிட்டு வந்துருக்குறேன். சரி சரி, நான் சத்தப்படாமல் எனக்கு சூடாக காப்பி எடுத்துடுவா போய். இதை ஒன்றே கேளு, ஒரு காப்பி படாத, ஒன்றும் படாத. நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போனால் என்ன செய்ய போகிறேன்னு தெரில. ஆமாம், இதை ஒன்று சொல்லிவிடுவேன். போகிறப்ப பார்த்துக்கோ. இப்போ போய் காப்பி எடுத்துடுவா பாட்டி. போய் எடுத்துகிட்டு வரேன். சரியான மழைப்பா. மழையை நஞ்சது குளிர்ற மாதிரி இருக்கு. பாட்டிகிட்ட சொன்னால் பாட்டி வேற சத்தம் மாடும். பாட்டி, இது என்ன அது நீ செஞ்சியா? ரசகுல்லா மாதிரி இருக்கு. அந்த ரசகுல்லாவோ கசகுல்லாவோ அதுதான். நான் எங்கடி செஞ்சேன்? நான் வேலை பார்க்கவே என்னால் முடியல இந்த மலையில். நீ தான் அப்படியே ஊர் சுத்த போயிடுற இந்த மலையில். பக்கத்தில் நேற்று வந்து வாசகிக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பார்த்து சொல்ல, அதை வாங்கிட்டு வந்து சொல்லலாம். அந்த ஸ்வீட்டெலாம் அவள் வந்து கொடுத்துட்டு போனான். அது நீ சாப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு உனக்கு வச்சுருக்கேன். நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எனக்கு சுகரு, எப்படி சாப்பிட்றது? ஹை, ரசகுல்லா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கேற்ற வாங்கி வச்சிருக்கேன் பாட்டி. நீ ஒன்று சாப்பிட்டாண்ணா? ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது பாட்டி. எனக்கு வேணாம்மா, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு, காப்பி போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே பாட்டி, ஓகே. ரசகுல்லா எனக்கு பிடிச்ச பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாசகி மாமியா வீட்டிலேருந்து. காப்பி வச்சுருக்கேன், குடிக்கலாம் பாட்டி. இனிப்பு வர சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சா காப்பியில் சுகரே இருக்காது. ஆமாம், சுகர் தான் இருக்காது. அதுக்கு என்ன செய்யணுங்கிற? இதான் ரசகுல்லான்ட்டு வாங்கி வாயில் போட்டுட்டியே, அப்புறம் என்ன செய்யறது? பரவாயில்ல பாட்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. காப்பியில் சுகர் இல்லைன்னா பரவாயில்ல, நான் குடிக்கிறேன். ஏறிவிட்டேன். நீ குடிச்சா காப்பி? நான் குடிச்சிட்டேன்.
என்ன வேலை இருக்கு? ஏன் அழிஞ்சிட்டே கிடக்குற? இங்கே உட்காரு. உட்காரு. ஏன்டி உன் கூடயே அலையிறாளுடி? பெத்தவெல்லாம் பொண்ணு பேச மாட்டாளுடி. அதுவும் பேசுங்கத்தான், பேச்செல்லாம் வாங்கிட்டு தான் வராளுவோ. நீ ரொம்ப அலையாத, வீட்டில் கொஞ்சம் அடங்கி இரு. பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமாக இருக்கணும். ஆமாம், இதே சொல்லு பாட்டி, பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமாக இருக்கணும். இருக்கிறா காப்பி சூடாக வேணுன்றல, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு காப்பியை குடி, ஆறி போயிட போகுது. குடிக்கிறேன்.